நிலக்கரி காலம் முடிஞ்சு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி காலம் ஆரம்பிச்சிருச்சு. 1700களில் ஜேம்ஸ் வாட் நீராவியால் இயங்கும் இயந்திரத்தை கண்டுபிடிச்ச அப்புறம்தான் நிலக்கரியோட மவுசு அதிகமாச்சு. உலகத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சியும் நிலக்கரியை நம்பி தான் இருந்துச்சு. காலப்போக்கில் நிலக்கரியை எரிக்கிறதுனால வர்ற கார்பன் டை ஆக்சைடு குளோபல் வார்மிங்க்கு முக்கிய காரணமாக அமைஞ்சுது. இதனால தான் உலகம் மெதுவாக க்ளீன் எனர்ஜி பக்கம் திரும்ப ஆரம்பிச்சுது. சோலார் பேனல்கள், காற்றாலைகள் இப்போ ரொம்பவே பிரபலமாகிடுச்சு. நிலக்கரி என்னைக்காவது ஒரு நாள் தீர்ந்து போயிடும். ஆனால் வெயிலும் காற்றும் காலத்துக்கும் இருக்கும். அதனால தான் இதை சஸ்டைனபிள் எனர்ஜின்னு சொல்கிறோம். நிலக்கரி ஆலைகள் குறைய குறைய காற்று மாசு குறையும். ஆரம்பத்தில் சோலார் பேனல் விலை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அதோட விலை பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. சாதாரண மக்களும் இதை உபயோகிக்க முடிகிற நிலமை வந்திருக்கு. உலக ஆள ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தான் 100% உண்மை. வர்ற காலத்தில் எலக்ட்ரிக் வாகனங்கள் இன்னும் அதிகமாகும்போது இந்த ரினியூவபிள் எனர்ஜி தான் அதை இயக்க போகுது. நிலக்கரியை முழுசாக நிறுத்த இன்னும் சில காலம் ஆகும். ஆனால் இப்போ நாம் போய்கிட்டு இருக்கிற திசை ரொம்பவே சரியானது தான். நிலக்கரி ஆயிரக்கணக்கான வருஷமாக பயன்பாட்டில் இருந்தாலும் 1712 தாமஸ் நியூகாமன் முதல் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிச்சப்போ தான் அதோட மவுஸ் ஆரம்பிச்சது. 1800களில் ரயில்வே, கப்பல்கள் மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் எல்லாமே நிலக்கரியை நம்பி தான் ஓடுச்சு. அப்போது நிலக்கரி தான் கருப்பு தங்கம்னு சொல்லப்பட்டுச்சு. தாமஸ் ஆல்வா எடிசன் 1882 உலகின் முதல் நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தை நியூயார்க்கில் தொடங்கியிருக்காரு. அங்கேருந்து தான் வீடுகளுக்கு மின்சாரம் வர்ற கலாச்சாரம் ஆரம்பிச்சிருக்கு. 20ஆம் நூற்றாண்டில் கார் மற்றும் விமானங்கள் வந்தப்போ நிலக்கரியை தாண்டி திரவ எரிபொருளான பெட்ரோல், டீசல் தேவை அதிகமாயிருக்கு. இது உலக அரசியல்லையே மாற்றுச்சு. மிடில் ஈஸ்ட் நாடுகள் செல்வாக்கு பெற்றது இதனால தான். ஆனாலும் மின்சார தேவையில் 50%க்கும் மேலே நிலக்கரி தான் அப்போதும் ராஜாவாக இருந்திருக்கு. 1839 எட்மண்ட் பெக்கரல் போட்டோவோல்டாயிக் விளைவை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் 1950களில் பெல் லேப்ஸ் முதல் சிலிக்கான் சோலார் செல்லை செஞ்சப்போ தான் அது நிஜமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிது. அப்போது அதன் விலை ரொம்ப அதிகம். விண்வெளி இயற்கைக்கோள்களுக்கு அதுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. பழங்காலத்தில் தானியங்களை அரைக்க பயன்பட்ட விண்டு மில் 1888 சார்லஸ் ஃப்ரெஷ் மூலமாக மின்சாரம் தயாரிக்கும் விண்டு டர்பைனாக மாறுச்சு. கடந்த 10 to 15 வருஷத்தில் நடந்த பெரிய மாற்றங்களை இப்போ கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். 1990களில் நிலக்கரி மலிவானதாக இருந்தது. எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. விலை அதிகமாக இருந்தது. ஒரு பரிசோதனை முயற்சியாக பார்க்கப்பட்டது. 2010களில் காற்று மாசு மற்றும் பருவநிலை மாற்றம் பற்றிய பயம் அதிகமானுச்சு. தொழில்நுட்ப வளர்ச்சியால் சோலார் பேனல் விலை 80% வரை குறைஞ்சிது. 2026 அதாவது இப்போ பல நாடுகள் நிலக்கரி ஆலைகளை மூடிட்டுருக்காங்க. இந்தியா உட்பட பல நாடுகள் 2030க்குள்ள 500 GW வரை கிரீன் எனர்ஜி தயாரிக்க இலக்கு வச்சிருக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால் நிலக்கரி ஒரு எக்ஸ்ட்ராக்டிவ் எக்கனாமி, பூமியை தோண்டி எடுத்து அழிப்பது. ஆனால் ரினியூவபிள் எனர்ஜி ஒரு டெக்னாலஜி எக்கனாமி, சூரிய ஒளியையும் காற்றையும் அறிவியலால் மின்சாரமாக்குவது. அறிவு வளர வளர அழிக்கும் சக்தி குறைஞ்சு ஆக்கும் சக்தி அதிகமாயிருக்கு. இதுதான் இப்போ நடக்கிற உண்மையான புரட்சி.